வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏர்போர்ட்ல நம்ம எல்லாருமே வெயிட் பண்றதுன்றது ரொம்ப சகஜம் தான். முன்னாடியே போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சீக்கிரமா நம்ம போயிடுவோம். ஆனா இதே மாதிரி தான் டெக்சஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டன் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல ஒரு சிக்கலை எப்பவுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் நீங்க ஃபிளைட் லேண்ட் ஆயிட்டு நின்னாலுமே எப்பவுமே 7 மினிட்ஸ் ஆகுது அந்த லக்கேஜை எடுக்கிறதுக்கு. இதனால கான்ஸ்டன்ட்டா அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேனேஜர்ஸ்க்கு நெறைய ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா, அங்கருந்து ரெஸ்பான்ஸ் பெருசா வரவே இல்ல. இப்படி ரிப்போர்ட்டா மட்டுமே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி, அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிளான் பண்ணி யூசுவலா அவங்க போய் கலெக்ட் பண்ற லக்கேஜ் டைமிங்க விட 6 மடங்கு அதிகமா அந்த பேசஞ்சர்லாம் நடந்து போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம கொண்டு வந்துட்டாங்க. இதனால 7 மினிட்ஸ் டிலேய அவங்களால எப்பவுமே காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரும்போது, பேசாம பேசஞ்சர நடக்க வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி பேசஞ்சர நடக்க வச்சாங்களாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளைண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னய்யா இது? இதுக்கு ஒரு 7 நிமிஷம் வெயிட் பண்ணி லக்கேஜ வாங்கிட்டு போயிருக்கலாமே! தேவையில்லாம கம்ப்ளைண்ட்ட போட்டு போட்டு இது நமக்கு தேவையில்லாத கெட்ட பேரு அப்படின்னா, அவங்க நடக்க விட்டுருவோம்னு நடக்க விட்டாங்க. ஆனா அத யாருமே பெருசாவே எடுத்துக்கல. புரியவே இல்லையே ஒண்ணும். காலையில எந்திரிச்சோனே குட் மார்னிங், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட். இதெல்லாம் மனுஷங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, அதான் கிடையாது. எப்பவுமே கிரீட்டிங் குடுக்க மனுஷங்க மறந்தாலும் மறக்கலாமே தவிர்த்து, ஹார்சஸ் மறக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி மார்னிங் எப்பவுமே எந்திரிச்சதும் அதோடைய பார்ட்னருக்கு ஒரு கிரீட்டிங் குடுக்குமா, கிரீட்டிங்கோட ஹக்கும் குடுக்குமா. இது வாழ்க்கை ஃபுல்லா அந்த ஹார்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தான் ஒரு சில டைம் பண்ணுவோம். புதுசா கல்யாணம் ஆனா கொஞ்ச நாள் பண்ணுவோம். அப்புறம் மறந்துருவோம். ஆனா ஹார்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. எப்பவுமே லைஃப் டைம் லவ்வோடயே இருக்கும். ரெட், ஒயிட், ப்ளூ இந்த கலர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஃபிளாக்ல டெஃபினட்டா இருக்கும். ஒரு கலராவது இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இப்படி எந்த கலர்ஸுமே இல்லாத ஒரு கண்ட்ரியோட ஃபிளாக் இருக்கு. அதான் ஜமாய்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜமாய்க்கா கண்ட்ரியோடைய ஃபிளாக் மட்டும் இந்த கலர்ல எந்த ஒரு ஷேடுமே இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆனா அது ப்ரீ பிளான்டா தான் ஜமாய்க்கா பண்ணாங்க. அதாவது மத்த கண்ட்ரிய விட நாங்க ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்றத காட்டணுன்றதுக்காகவே ஃபிளாக்ல இத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் எந்த ஒரு கண்ட்ரி எடுத்தாலுமே நான் சொன்ன இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலராவது ப்ராமினென்ட்டா வரும். இல்ல ஏதாவது சைட்லயாவது ஒட்டிட்டு இருக்கும். ஆனா அப்படி ஒட்டவே செய்யாத ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்னா அது ஜமாய்க்கான்னு சொல்றாங்க. 1995ல மிஸ்டர் டி அப்படின்றவருக்கு ஒரு ரேர் டைப் ஆஃப் கேன்சர் வருது. பொதுவாவே கேன்சர் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதெல்லாம் முன்னாடி கிடையாதே அப்படின்னா, அப்போ எப்போ அது வந்துச்சோ அதுக்கேத்த மாதிரியான பேரை வச்சு அது டயக்னோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாருங்க, டி அப்படின்றவருக்கு இது முதல்ல வந்ததுனால டி செல் லிம்போமா அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க. ஆனா ரொம்ப காலர தூக்கிட்டு இப்ப வரைக்குமே அவர் சொல்ற ஒரு விஷயத்த பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா, தன்னுடைய பேர்லயே கேன்சருக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அது நான் மட்டுமா தான் இருக்க முடியும். என்ன தவிர வேற யாருக்குமே அந்த ஒரு குடுப்பன கிடையாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்களாம். ஆனா ஃபார்ச்சுனேட்லி அந்த கேன்சர் அவருக்கு சரியாகி அதுக்கப்புறமாவும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா அந்த கேன்சர் சரி பண்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேன்சர் அவருடைய உடம்புக்கு வந்துட்டு போனதுக்கு காரணமே அந்த பேர் வாங்கதானோலாம் நெறைய பேர் பேசியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா, சரியா 18 நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். அந்த டைம்க்குள்ள நம்மளால அந்த வீட்லருந்து வெளிய தப்பிச்சு ஓடி வந்துர முடியும். இது எப்ப கட்டுன வீடா இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ வரக்கூடிய மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 3 இல்லன்னா 4 நிமிஷம் வரைக்கும் தான் டைமே இருக்கு மொத்தத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம வெளிய வந்தாகணும். வீடு தீ பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப சுலபமா அது பரவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டைமுக்கும், இப்ப நமக்கு கிடைக்கிற டைம் பத்தி யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ இந்த லெவலுக்கு ஏத்த மாதிரியே நமக்கான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வீட்டையே சேஃபா தான் கட்டியிருப்போம். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது அதுக்கான டைம்ன்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பேரை கேட்டதுமே வேலை செய்யற எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. எங்க இதை தன்னை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. ஹியூமனாய்டோடைய வேலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக்குறதுக்கு தான் ஏஐ. ஆனா ஹியூமனுடைய வேலைகள்லாம் சுலபமாக்குறதுக்கு ஹியூமனாய்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஏஐ தாக்கம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால இப்போ நிறைய பாட் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படின்ற பயத்துல இருக்கும்போது சைனா ஏப்ரல் மாசம் ஒரு பெர்ஃபெக்டான ரூலை போட்டாங்க. எந்த ஒரு
கம்பெனியுமே ஒரு எம்ப்ளாயை தூக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பிளானில் தான் தூக்குறாங்கன்னா அதுக்கு அந்த கம்பெனிக்கு அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த அத்தாரிட்டியே இருக்கக்கூடாது, அது வந்து அஃபென்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு போயிருக்காங்களாம். அதனால் சைனாவில் எந்த ஒரு காரணத்துக்காக வேணாலும் வேலையிலேருந்து தூக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக ஏஐயை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தூக்குறாங்கன்னு தெரிஞ்சால் தூக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from me, Jashri. Take care.